சங்கீதங்களின் புஸ்தகம் 136 சங்கீதத்தில் நம்முடைய கவனத்தை வைப்போம். 4வது வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு பெரிய அதிசயங்களை செய்கிறவர். இப்படி சொன்ன சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா சிலர்லாம் சில சமயத்தில் நம்ம போய் கேட்போம், ஏதாவது செய்யுங்க அப்படின்னு கேட்போம், செய்வாங்கன்னு எதிர்பார்ப்போம். இப்போ பாருங்கள், வாய் திறந்து சொன்னேன் வந்து உட்காருங்கன்னு, செய்யல. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிலர்கிட்ட கேட்பீங்க உதவி செய்யுங்க, செஞ்சுருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் கேட்டிருக்க மாட்டோம், ஆனால் எதிர்பார்ப்போம். அவங்களுக்கே தெரியும் அவ்வளோ நெருக்கமானவங்களாம் நான் ஃபீல் பண்ணுறேன், ஏதாவது செய்வாங்க, எதிர்பார்த்துருப்போம், செஞ்சுருக்க மாட்டாங்க. இப்படி எதிர்பார்த்தோ கேட்டோ மனசில் நினச்சோ திரும்ப திரும்ப போயோ சிலர்லாம் செய்யாமல் விட்டுருப்பாங்க. இன்னைக்கு காலையில் இப்படி ஆரம்பித்தா சரியாக நினைக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். ஏன்னா இப்படி முடியுதுல்ல, செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. செய்யாதவர்களுக்கு துதி பாடுறதை நிறுத்திவிட்டு, ஐயோ அண்ணன் செஞ்சிருவாரு, அக்கா செஞ்சிருவாங்க, அவ செஞ்சிருவாங்க, இப்படி சொல்லிட்டு இருக்கிற நிறுத்திவிட்டு, நமக்கு செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எனக்கு அவர் நியாயம் செய்வார், எனக்கு அவர் நன்மை செய்வார், எனக்கு அவர் கிருபை செய்வார், எனக்கு அவர் தயவு செய்வார். யார் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் எனக்கு செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் செய்கிறவர். சரி, என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிசயம் செய்வார். அதிசயம்னா என்ன? இயற்கையா, இயல்பா, ரெகுலரா, as usual-ஆ நடக்காது. இயற்கையா நடக்காது, as usual-ஆ நடக்காது, வழக்கம் போல நடந்துடாது. அந்த மாதிரி கடினமா ஒன்று இருக்கும், இயற்கைக்கு மேல ஒன்று இருக்கும், அசாதாரணமா நடக்காது, அசாதாரணமான ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா, அது பேர் தான் அதிசயம். மோசே ஒரு காட்சியை பார்த்தாரு, முட்செடி பற்றி எரிகிறது, ஆனால் அந்த முட்செடி கருகி போகல. அவன் பார்க்கும் இந்த அதிசய காட்சியை, நான் கிட்ட போய் ஒன்று எரிஞ்சா கருகணும், எரியுது கருக மாட்டேங்குது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று, இதை நான் பார்ப்பேன், அதிசய காட்சி. அப்போ இயல்பா நடக்க முடியாத, நடக்காத, சாதாரணமாக செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்கிறாரோ அல்லது ஒன்று நடக்குதுனாலோ அது பேர் அதிசயம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. தேவன் யார் என்றால் செய்கிறவர் மாத்திரமல்ல, அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். யாருக்கு? எனக்கு. யாருக்கு? எனக்குன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு தைரியம் இருந்தால் உங்களுக்கும் செய்வார், இல்லைன்னா எனக்கு மட்டும் செய்வார். நெஞ்சில் கை சொல்லுங்க, எனக்கு செய்வார். நான் சொல்றதை கவனிக்கணும். செய்வார், அதிசயங்களை செய்வார். அவர் சொல்றார், அதிசயம் மாத்திரம் இல்ல, பெரிய அதிசயங்களை செய்வார். அதிசயத்தையே ரெண்டா பிரிக்கிறார். சின்ன அதிசயம், கர்த்தர் பெரிய அதிசயத்தையே செய்வார். அப்படியா பாஸ்டர், கர்த்தர் பெருசா செய்ய போறாரா? கர்த்தர் செய்வாரா? பெரிய அதிசயம் செய்வாரா? அப்ப அவங்களெல்லாம் கூட்டு வரணுமே, அப்பதானே நடக்கும். இவங்களை கூட்டு வந்துடுவாரா, அவங்கள கூட்டு வந்துடுவாரா, அவங்கள வச்சு செஞ்சிருவாரா, இவங்கள வச்சு செஞ்சிருவாரா? அவங்க வந்துட்டா தாட நடக்கும்னு தெரியும் பாஸ்டர், அது அதிசயம் நடந்தாதான் அவங்க வருவாங்க. உங்க மெசேஜ் இதுதான் தெரியுமா? அவங்க அங்கதான் இருப்பாங்க, வரமாட்டாங்க. அவங்க அங்கங்க நிக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்க நினைப்பீங்க அவரை பிடிச்சா மட்டும் தான் நடக்கும்னு, அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, ஒன்னும் கையில சிக்கிருக்க மாட்டாங்க, இனியும் சிக்க மாட்டாங்க. அவங்க அங்கங்க இருக்கிற மாதிரி தெரியும். 10 பேர் சேர்ந்து நின்னாதான் இது நடக்கும் நமக்கு தோணுதில்ல.
அத 10 பேர் இல்லாமலே ஒருவராய் அவர் பெரிய காரியத்தை செய்கிறவராக உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இதை கர்த்தர் செஞ்சு காட்ட போறார் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை செஞ்சு காட்டத்தான் போறார். அதான் இன்னைக்கு மெசேஜ். 10 பேரை கூட்டிட்டு வந்தும் செய்யலாம், மேபி செய்யலாம். அவர் வழியில் அதுவும் இருக்கா? இருக்கு. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிக பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது அவருக்கு லேசான காரியம். கொஞ்சம் பேரை பயன்படுத்தலாம், கொஞ்சம் அதிக பேர். நமக்கு எப்பவும் என்ன தோணுது, நம்ம கூட ஒரு 100 பேர் நின்னா ஒரு கம்பீர தானா வருது. சண்டைக்கு போனால் கூட தனியாக நிற்கும்போது ஒரு பயம் வருது. பின்னால் ஒரு 10 பேர் நிற்கும், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுருப்போம். எதுக்கு? பேக்கப்புக்கு ஆள் இருக்கு அப்படி நினைக்கும் போது ஒரு கம்பீரம் வருது. இப்போ 10 பேர் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, 10 பேரை ஒன்றும் செய்வேன்பா, 100 பேரை ஒன்றும் செய்வேன். ஆனால் இந்த முறை நான் எப்படி டீல் பண்ண போகிறேன்னா, 10 பேர் வரமாட்டான், 100 பேருக்கு நீ அழைப்பு கொடுத்தாலும் நிற்க மாட்டான். ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொன்ன நான் உன் கூட இருப்பேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராக வெளிப்படுவேன். ஒருவேளை மெஜாரிட்டி இன்னைக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னால் இல்லாத மாதிரி தெரியலாம் உங்களுக்கு. பாஸ்டர் யாருமே நிற்கல பாஸ்டர். ஆண்டு தெரியுமா சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? அப்படிதான் சொன்னார். கர்த்தர் ஒருவனே அவனை சுமந்து கொண்டு வந்தார், அந்நிய தேவன் அவரோடு இல்லை. அதாவது சிலர் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறாரா? பயன்படுத்துகிறார். நான் இல்லைன்னு மறுக்கல. இப்போ நம்ம லைஃப்பை திரும்பி பார்த்தா எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் பயன்படுத்தியிருக்கார். இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்களான்னா இல்லை. இன்னைக்கு பயன்படுறவங்க நேற்று இருந்தாங்களான்னா இல்லை. சரி, இன்னைக்கு பயன்படுறவங்க ஒரு நாளைக்கு தான் இருப்பாங்களான்னா கேரண்டி இல்லை. இதுதான் லைஃப். என் லைஃப்பை திரும்பி பார்த்தாலும் அதுதான், உங்கள் லைஃப்பை திரும்பி பார்த்தாலும் அதுதான். பயன்படுத்துறார். அவங்களெல்லாம் யார் தான் பயன்படுத்துறதுன்னா கர்த்தர் தான் பயன்படுத்துறார். அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க நகர்ந்துகிட்டே இருப்பாங்க, அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மாத்திரம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி உங்களோடு கூடவே இருப்பார். பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில் தேவன் செஞ்சார். கர்த்தர் பயன்படுத்தின மோசையை காணாம போறாரு. முடிய போகுது, மோசையுடைய இது முடிய போகுது. மிரியாம காணோம், ஆரோனை காணோம், எல்லா லைஃபும் முடியுது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கழுகு தன் கூட்டை களைச்சி தன் குஞ்சின் அசைவாடி செட்டைகளால் அவள் சுமந்து கொண்டு போவது போல நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்களே இந்த இடம் வரைக்கும் உன்னை யார் சுமந்துட்டு வந்தானா? கர்த்தர் நான் தான் சுமந்துட்டு வந்தேன். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இல்லை. லைஃப்ல யார் பயன்படுத்தப்பட்டாலும் உங்க பார்வை எப்படி இருக்கும்னா, கர்த்தர் ஒருத்தரே என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். டாக்டர் இருந்தால் செஞ்சிருவார், அந்த டாக்டர் தான் பண்ணிடுவார். கரெக்ட். டாக்டரை வச்சு பண்ணுவார். சில நேரத்தில் டாக்டர் இல்லாமலே பண்ண போறாரு. நம்ம வச்சிருப்போம் சில வக்கீலுங்க, சில ஆளை பிடிச்சி வச்சிருப்போம் இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு, எம்பியை அவங்கள வச்சு பண்ணிடலாம், வாய்ப்பு இருக்கு. அந்த கண்களில் தயவு கிடைப்பதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி நடக்கலாம். ஆனால் இந்த முறை எப்படி டீல் பண்ண போறாருன்னா, அவங்கள தள்ளி விட்டுட்டு கர்த்தர் ஒருவரே உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு வித்தியாசமான தேவ நடத்துதல நீங்க பார்ப்பீங்க. நீங்க வச்சிருக்கிற ஒரு முடிவினால அல்ல, கர்த்தர் போட்டிருக்க ஒரு பெரிய தீர்மானத்தினால ஒருவராய் அவர் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்று நிரூபிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் இந்த அளவுக்கு வந்திருப்பதற்கு நான் ஒன்றும் பெரியது இல்லை. அந்த தாவீது சொன்னார், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நானும் பெரிய குவாலிஃபைடுன்னு சொல்ல முடியல, என் வீடும் குவாலிஃபைடுன்னு சொல்ல முடியல. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், நான் இந்த குவாலிஃபைடு இல்லாத என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வர உம்மால முடியும்னா, இன்னும் பெருசாக பேசுகிறீங்கல்ல, அதை யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யாருக்கு அது பெருசாக தெரிஞ்சாலும், எனக்கே அது பெருசாக தெரிஞ்சாலும், கர்த்தருக்கு அது கொஞ்ச காரியம், நீங்கள் எப்படி நிறைவேற்றி முடிப்பீங்க டாடி அப்படின்னு அன்றைக்கி தாவீது சொன்ன மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் உங்களோடு கூட இருந்த கிரியையை செய்வார்.
ஒன்னே ஒன்று தைரியமா சொல்லலாம், என் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைய காலையில் நல்ல ஒரு வேலையை சொல்லாமே. இதான் இன்னைக்கு மெசேஜ் நான் கொண்டு வந்தேன். என் மனதில் ஆண்டு கொடுத்த வார்த்தை தான். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனத்தை யோசிக்கும் பொழுது என் மனதில் வந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் தேவனுடைய அதிசயம் நடந்துச்சு. அந்த வசனத்தை வாசிக்கப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 13:19. மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன விளங்குச்சுன்னா, எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, என்ன விளங்குச்சு? இது வரைக்கும் நடக்காத, அவன் கண்ணில் பார்க்காத, அவனால் நம்ப முடியாத ஒரு அதிசயத்தை அவங்க பார்க்க கர்த்தர் செஞ்சு முடிச்சார். பார்க்க கர்த்தர் செஞ்சார். இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு வார்த்தைங்க. என்னன்னா, மனோவாவோட மனைவி, அந்த குடும்பம் குடும்பமா ரொம்ப நாள் ஒரு போராட்டத்துக்குள்ள போயிட்டே இருந்தாங்க. அதை பத்தி பின்னால வரேன். ஆனா என்ன நடந்துச்சு அன்னைக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க குடும்பமா போயிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில, அந்த போராட்டத்தில், அந்த சவால்ல, அந்த நெருக்கடியில, அந்த இல்லாமையில, அந்த இயலாமையில அவங்க குடும்பமா ஒரு அதிசயத்தை பார்க்க முடி தேவன் செஞ்சார். இன்னைக்கு தான் உங்களுக்கு மெசேஜ் என்ன தெரியுமா? குடும்பமா சில பள்ளத்தாக்குல, சில பாதையில, சில முற்களில, சில நடு வழியில நின்ன மாதிரி, பாதி கிணற தாண்டிட்ட மீதி கிணற தாண்ட முடியலன்ற மாதிரி அப்படி நடுவில் நிற்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தரை இறுக பிடிச்சுக்கோங்க. குடும்பமா அட் அ டைம்ல ஃபேமிலியா ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். வீட்டில் 2 பேரா இருக்கீங்க, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரே சமயத்தில் 2 பிள்ளைகளுக்குள்ள அற்புதம் செய்வார். ட்வின்ஸா இருக்கிறீங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அப்படி ரெட்டையா இருக்கிறீங்க, கர்த்தரை தான் நம்புறோம் பாஸ்டர், ஒரே நேரத்தில் 2 பேருக்குள்ளேயும் அற்புதம் நடக்கும். தேவன் வித்தியாசமாக செயலாற்ற போகிறார். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். இங்கே பைபிள் சொல்லுது, ஃபேமிலியா அந்த 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா கர்த்தருடைய அதிசயத்தை கண்ணில் பார்த்தாங்க. கர்த்தர் அதை கொடுக்க அவங்களுக்கு உண்மையுள்ளவராக இருந்திருப்பார்னா, இன்றைக்கு காலையில் அதை எனக்கு உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம் என்று என்னோடு கூட நம்ப உங்களால் முடியும்னா கை வைத்து சத்தமாக இல்லையா சொல்லுங்க வார்களா. அவ்வளோதான். குடும்பமாக அந்த அதிசயத்தை அவங்க கண்டாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே சில அனுபவங்களை தேவன் கொடுத்தார். அனுபவம்னா அவங்க கடந்து போன பாதை மாத்திரமில்லை, அவர்களுக்குள் உண்டான குணங்கள். சொல்லுவேன், ஆண்டவர் நம்மளை அதிசயத்தை காண வைக்கிறதுக்கு முன்னால் நமக்குள் சில நற்காரியங்களை, குணங்களை உருவாக்குகிறவராக இருக்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, நம்மளை ஆயத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதிசயத்தை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணுவார். உங்களை என்ன நம்ம அப்படி ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த மனோவாவுடைய குடும்பத்துக்குள்ளே இருந்த அனுபவங்கள் அதான் நான் சொல்ல போகிறேன். பைபிள் சொல்லுகிறது, மனோவா இன்ட்ரடியூஸ் பண்ணுது. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுது? 2ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். இது பைபிள் உங்களுக்கு கொடுக்கிற இன்ட்ரோடக்ஷன். தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. ரொம்ப நாள் அவங்க வாழ்க்கையில் ஒரு குறைவு இருந்துச்சு. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியான, ரொம்ப நாள், நீண்ட காலமா இருந்திருக்கு. எங்க அப்பா இந்த பைபிள் சப்ஜெக்டை பத்தி பேசும் பொழுது, மனோவாவை பத்தி பேசும்போதெல்லாம் ஒரு அறிமுகம் கொடுப்பார். என் மனசு நல்லா அது பதிஞ்சிருக்குது. உங்களுக்கு கூட சிலருக்கு ஞாபகம் இருக்கும், ஒருவேளை நான் சொல்லும்போது கூட ஞாபகம் வரலாம். எப்படின்னா, அவன் யார் தெரியுங்களா அப்படின்னு ஆரம்பிப்பார். அவன் யார் தெரியுங்களா? தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய மனுஷன். அவன் பேர் மனோவான்னு போட்டிருக்கு. அவன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ரொம்ப நீண்ட காலமா இருக்கு. அவன் ஒரு பெரிய பிரச்சனை தான்.
அவனுக்கும் அவன் மனைவிக்குள்ளேயும் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியல. ஆனா இவ்வளோ வந்தாலும் அவன் சோரான் அப்படின்னுவார். சோர்ந்தே போக மாட்டான். அவன் சோர்ந்து போகவே இல்லை, தளர்ந்து போகவே இல்லை. ரெண்டு பேரும் உற்சாகமா இருந்திருக்கிறாங்க. ஏனென்றால் அவன் சோரா ஊரான் ஆகிய மனுஷன். நமக்கெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் என்ன வந்துடுது? கரெக்ட், முதல்ல சோர்வு தான் வருது. ஆமாம், டக்குன்னு சோர்வு வந்துட்டு உடனே ஜெபம் பண்ணுற விட்டு படுத்துக்கிறோம். என்னாண்டு ஒரு சிலர் வந்து ஜெபம் பண்ணிட்டு படுத்துக்கிறோம், சிலர் படுத்துக்கிட்டே தான் ஜெபமே பண்ணுவோம். எலியா வந்து ஒரு சூரிய செடிக்குள்ள உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டார். நம்ம ஆளு முதல்ல படுத்துட்டு தான் ஜெபமே பண்ணுவோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு சோறு கொஞ்சம் ஜாஸ்தி அட்டாக் ஆகுது. சரி, போயிட்டு போகுது, விடுங்க. ஆனால் இந்த மனோவா சோரா ஊரானாகிய மனுஷன். நான் கூட சொல்ல வேண்டிய காலையில் உங்கள் சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகாதுருங்க, உற்சாகமா இருங்க, தைரியமா டிராவல் பண்ண தீர்மானம் எடுங்க, திடமானதா இருங்க. சீக்கிரமா கர்த்தர் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. சரி, இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடி. அந்த வார்த்தை மலடி அப்படின்னா பொதுவாக டக்குன்னு அப்படி செய்யறதில்ல, சொல்றதில்ல. அந்த வார்த்தையை யாரும் சொல்றதில்ல. கல்யாணம் 1 வருஷம் ஆச்சுன்னா என்னப்பா சரிப்பா, 3 வருஷம் ஆச்சுன்னா ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது போகிறீங்களா, ஃபாலோ பண்ணுறீங்களா? 5 வருஷம் ஆச்சுன்னா சரி சரி போகிறீங்களா, கவலைப்படாதீங்களா, நடக்கும். எப்போ ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னா, இனி நடக்காது, இனி ஆகாது அப்படின்னு பொழுது தான் இந்த மலடுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பேரன்னஸ், அதாவது கற்பத்தில் மாத்திரம் அல்ல. மலடு என்பது நிலத்தில் இருக்கும். மலட்டு நிலம் அப்படின்னா என்னன்னா, அந்த நிலத்துல என்ன போட்டாலும் வராது. மரங்களில் மலடு இருக்கு, நீங்க தண்ணி ஊற்றுவீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க, கனி மாத்திரம் வராது. பேரன்னஸ்க்கு அர்த்தம் என்னன்னு சில டிக்ஷனரிஸ் நான் பார்த்தேன். நான் சும்மா அப்படி உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். என்னன்னா, உற்பத்தி செய்ய முடியாத நிலை. ஒன்றை ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது, அதற்கு பேர் பேரன்னஸ். அந்த தன்னுடைய திறனை இழந்த நிலை அல்லது திராணியற்ற நிலை, அது கெப்பாசிட்டி இல்லை, அதை ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி இல்லை. இட் ஹஸ் லாஸ்ட் இஸ் கெப்பாசிட்டி, அதனுடைய கெப்பாசிட்டியை இழந்துருச்சு அப்படின் பொழுது பேரன்னஸ். அந்த வளத்தை இழந்தது, ப்ராஸ்பரிட்டியை, செழிப்பை இழக்கிறதுக்கு பெயர் பேரன்னஸ். வெறுமை, அதில் வந்து இனி ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இல்லை, அதுக்கு பேர் பேரன்னஸ். கனியற்ற ஒரு மரம்னா, அது கனியற்ற மரம்னா அதுக்கு ஒரு மலட்டு மரம், ஏன்னா அதில் எதுவும் கனி இல்லை. விதைகளை கொடுக்க முடியாத நிலை அப்படின்னா, ஜீவனை கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு பேர் பேரன்னஸ். பொதுவாக ஆண்டவர் வந்து சில விஷயங்களை வந்து இன்குபேட்டரை போல பயன்படுத்துகிறார். இன்குபேட்டர் உங்களுக்கு தெரியும். இன்குபேட்டர் அப்படின்னா ஒன்றை வச்சு அதை வந்து பாதுகாத்து அது வளர்றதுக்கு உதவி செய்யுது. குழந்தைங்களுக்கு கூட பிறந்தவங்க எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க? சில குழந்தைங்கள இன்குபேட்டரில் வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? அதை பாதுகாத்து அதுக்கு உரிய வளர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பதற்காக அப்படி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தொழில் என்று எடுத்துக்கொண்டால், அந்த தொழில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பாதுகாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு அப்போது அது வளர்ந்து அது அறுவடையாக மாறுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல். ஆனால் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் எதுவுமே நடக்கலை, ரிட்டர்ன்ஸே வரல அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா பிஸ்னஸ் அஃபெக்டட் பை பேரன்னஸ். மலட்டு தன்மை நிறைந்த தொழிலாக அது மாறுகிறது. ஒரு ஊழியம் இருக்கும், பயங்கரமா விதைச்சுக்கிட்டு இருப்போம், பயங்கர பிரசங்கம் பண்ணிட்டு இருப்போம், ஒண்ணுமே நடக்காது. இப்போ அந்த ஊழியம் மலட்டு தன்மையினால் நிரம்பி இருக்குது. சில ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, மலட்டு தன்மையினால நிரம்பி இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில், மினிஸ்டர் லைஃப்பில், தொழிலில் இந்த மாதிரி மலட்டுத்தன்மை. அதே போல் சரீரத்திலையும் என்ன இருக்குன்னா மலட்டு தன்மை செயல்பட முடியும்.
ஒரு ஏரியாவில் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, இப்படி பல ஏரியாவில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு போராட்டம் அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்துச்சு. இந்த மாதிரி எந்த ரிசல்ட்டும் இல்லை, இனி நடக்காது, இனி ஆகாது, இனி முடியாது அப்படின்னு இருந்துச்சு. பட் பைபிள் சொல்கிறது, அது மாதிரி போராடிக்கிட்டு இனி எதுவுமே ஹோப் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அவங்கள கர்த்தருடைய தூதனானவராகிய கிறிஸ்து இயேசு சந்தித்து, நான் உன் வாழ்க்கையில் மாற்றம் கொடுக்க போகிறேன், நான் ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறேன், அந்த மலடை நீக்க போகிறேன், அந்த ஃபேமிலியாக சந்திக்கிற அந்த பேரன்னஸ் என்ற போராட்டத்தை நான் மாற்ற போகிறேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. பைபிள் சொல்கிறது, அவரோட வார்த்தை அந்த அதிகாரம் முடியும் பொழுது அவங்க வாழ்க்கையில் அதுவரைக்கும் இருந்த அந்த மலட்டு தன்மையை கர்த்தருக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அவங்கள அதிசயத்தை காணும்படி தேவன் செய்து அந்த அதிகாரம் முடியும் போது ஒரு பிள்ளையை அவங்க கையில் கர்த்தருக்கு கொடுக்க வல்லவராக இருந்தார். சேம் காட், அதே ஆண்டவர். இன்னைக்கு காலையில் நீங்கள் குடும்பமாக போயிட்டுருக்க அந்த போராட்டத்தில் சில பேரன்னஸ் இருக்கலாம், எந்த ரிசல்ட்டுமே பார்க்கல பாஸ்டர். இன்னைக்கு காலையில் நம்புங்க, நாங்கள் குடும்பமாக பலனற்று கனியற்று அறுவடையற்று இதெல்லாம் இல்லாத நிலையிலே ஒரு விதமான போராடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலையில் நம்புங்க, கர்த்தர் அதிசயம் செய்கிறவராக இருந்து, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவராக இருந்து சீக்கிரமாக எங்கள் வாழ்க்கையில எங்கள் குடும்பத்தில் நாங்கள் குடும்பமாய் கலிகூறும்படி ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இதான் இன்னைக்கு காலை நீங்கள் நம்பணும். அவங்களுக்குள்ள இந்த போராட்டத்துக்கு மத்தியிலையும் ஒரு 6 நல்ல குணங்கள் இருந்ததை பார்க்குறேன். நம்பர் ஒன் என்னன்னா, 2ஆம் வருஷத்தை நம்ம வாசித்துட்டோம். சோரா ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் மனோவா, அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாக இருந்தார். கர்த்தருடைய தூதனானவர், எதுக்கு கேப் கொடுக்குறேன், தூதனானவர் பேசிட்டோம்னா அதான் பேசிட்டார் ஆல்ரெடி, வாசிங்க நீங்க. போதும். கர்த்தருடைய தூதனானவர் அவர்களோடு கூட வந்து அந்த ஸ்திரீயோடு கூட பேசுகிறார். அப்பா உனக்கு ஒரு குழந்தை பிறகுமா, ரொம்ப ஸ்ட்ராங் அடிக்கிறார். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா, இப்படிலாம் இருக்கணும்னு பேசுகிறார். நம்பர் 1 நான் சொல்லுவேன், அந்த குடும்பத்தில் ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஒரு குறை இருந்துச்சு. ஒரு சின்ன குறை இருந்தால் இன்னைக்கு பல நேரத்தில் பிரிஞ்சு போயிடுறோம். ஆனால் அந்த 2 பேரும் நீண்ட நாட்களாக குறை இருந்தாலும் ஒன்றா வாழ்ந்தார்கள். நான் சொல்லுவேன், நம்பர் 1 என்னன்னு கேட்பீங்கன்னா, அந்த குடும்பம் அதிசயத்தை பார்த்த குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னா, குறைவுகளுக்கு மத்தியிலும் ஒரு மனமாக இருந்த குடும்பமாக இருந்தார்கள். ஒன்னஸ் இஸ் so important. ஒரு மனம் குடும்பங்களுக்கு மிக 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 முக்கியமான ஒன்று. அநேக குடும்பங்கள் எது இன்னைக்கு மிஸ் ஆகுதுன்னா, ஒரு மனம் தான் மிஸ் ஆகுது. இவர்களுக்கு குறை நீண்ட நாளா இருந்துச்சு, ஆனா ஒருத்தரை விட்டுட்டு போல, 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நம்ம தான் கல்யாணம் பண்ணும்போது வாக்குறுதி கொடுத்து கல்யாணம் பண்றோம். சில கல்யாணம் நம்ம தான் அப்படின்றாங்க, அது என்ன மந்திரன்னு கட்டுறவனுக்கே புரியாது. ஆனா நம்ம தான் மனதார தெளிவா தாய்மொழியில வாக்குறுதி கொடுக்கிறோம். எப்படி வாக்குறுதி கொடுக்கிறோம்? கர்த்தரை சாட்சியா வச்சு சொல்றோம். எப்படி வாக்குறுதி கொடுக்கிறோம்? வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், சந்தோஷத்திலும் தூக்கத்திலும் தேவன் நம்மை வைக்கும் எல்லா சூழ்நிலையிலும். ஒவ்வொரு கல்யாணத்திலையும் ஒரு ஆளுக்கு ஒரு முறை தான் நடக்கும். ஆனால் எல்லாரும் அவங்க கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? கையை பிடிச்சி வாக்குறுதி கொடுத்து சுகத்திலும் சுகவீனத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், வாழ்விலும் தாழ்விலும் தேவன் நம்மை வைக்கும் எல்லா சூழ்நிலையும் சொல்கிறோம். ஆனால் பல பேர் அதை காப்பாற்றுறதில்ல. சந்தோஷ இன்பத்தில் அப்படின்னு வரும் பொழுது அப்பா வாழ்விலும் நல்லா நடக்குதுங்க. அதாவது நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு, நல்ல குடும்பம் போயிட்டு இருக்கு, நல்ல சம்பளம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா குடும்பம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. வா 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 அப்படியே மாமனார் வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு வழிய கூப்பிடுறாங்க.
போனா விட்டுறது இல்லை. மாப்பிள்ளை சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க, அப்படி நடக்குது. அப்புறம் மனைவி வீட்டுக்கார விட்டுல அத்தான் பிடிச்சிக்கிட்டு அப்படியே கையை பிடிச்சி நீங்க வெரி கிஃப்டட் அப்படி சொல்லி போறாங்க. ஆனா நல்லா போயிட்டு இருக்க பிசினஸ் அப்படியே டவுன் ஆகுது, வருமானம் குறையுது. அப்படியே கொஞ்சம் எல்லாம் இறங்கின உடனே கூடவும் சேர்த்து எது இறங்குது, மரியாதையும் இறங்குது. இந்த நாளில் எங்கள் வீட்டுக்கு போவானே, அங்கே போனாலும் அதுதான். என்ன வந்துட்டு உங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை இல்லை, அது வரைக்கும் வாங்க மருமவனே, அது மருமவனே, மாப்பிள்ளை சாப்பிடுங்க. இந்த மாதிரி இறங்கும் போது மரியாதை குறைஞ்சா அவருக்கு ஏறிடும் பயங்கரமா. என்ன போகுது அப்படின்னா, இந்த ஒரு மனம் போகுது குடும்பத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வில் நல்லா நடக்குது. ஆனா தாழ்வுன்னு ஒன்று வரும் பொழுது என்னத்தை கண்டு 5 வருஷமா இதே தான் இங்கே வாழுது, வேற என்ன வாழுது அப்படி சொன்ன உடனே என்ன இருக்குன்னா ஒரு கேப். ஒரு மனம் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு விதமான பிரிவு உண்டாது. நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்போது வா ரொம்ப சூப்பர், என் மனைவி மாதிரி உன்ன மாதிரி யாரும் சமைக்கிறதே இல்லைம்மா, அடி அவ்வளோ அவ்வளோ அழகா இருக்கு, அதுவா இதுவா. இதே மனைவிக்கு ஒரு வியாதி வந்துடட்டுமே, எப்படா கழட்டி விட்டு போகலாம், இந்த மாதிரி மென்டாலிட்டி. எப்போ வாழும் பொழுது நல்லா இருக்க மனசு, தாழ்வு வரும்பொழுது என்ன பண்ண மாட்டேங்குது, ஏத்துக்க மாட்டேங்குது. என்ன பாஸ்டர் இப்படிலாம் பேசுறாரு, பைபிளில் இருக்கிற தான் பேசுகிறேன், பைபிளாவது பேசல. பாருங்க, உத்தமனா வாழ்ந்த மனுஷன், பெரிய ஐஸ்வர்யவான், தேசத்தை அவனை பார்த்து வாவ் யுவராஜ் சொல்ற மாதிரி வாழ்ற, ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. வாவ். அவங்க 2 பேருக்கு 10 பிள்ளைகள். யாரு? யோபு, மிஸ்டர் யோபு. 10 பிள்ளைகள் 2 பேருக்கும். வா வா வா. இங்க யாருக்கும் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிள்ளைங்க, அவ்வளோ அந்யோன்யம் என்ன, ஐக்கியம் என்ன, அப்புறம் சகல வேலைக்காரர்கள் இருக்குது, தொழில் இருக்குது, எல்லாம் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. குறைஞ்சு இவருக்கு உடம்புல வியாதி வந்து ரொம்ப பலவீனப்பட்டு அப்படியே இருந்தா மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும் இல்ல? ஓடி வந்து சொன்னாங்க, இன்னும் உடைய உத்தமத்தில் என்னங்க, இதுக்கு மேல என்னங்க, எதுக்குங்க வாழணும், இதுக்கு மேல இவ்வளவும் நமக்கு நஷ்டமாயி போச்சு, நீங்க இன்னும் உத்தமத்தில் ஆண்டவர் நமக்கு இப்படி பண்ணிட்டாரு, வாங்க 2 பேரும் சாகலாம் அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. என்ன சொல்லிச்சு? தேவனை தூசித்து ஜீவன் அப்படிதான், சீக்கிரம் செத்து போயா, உன்னை கட்டிக்கிட்டு தாங்க முடியல ரோஸ், உன்னோட சேர்த்து நானும் அவதிப்படுறேன், முடிஞ்சு போனா தூக்கி போட்டு வேலையை பார்ப்பேன். இதுதான் கான்செப்ட். அப்ப வாழும் பொழுது 10 பிள்ளைகள் சூழ நிற்கும் போது, பிசினஸ் கிராண்டா போகும் பொழுது, இனித்த இனிமையாக இருந்த வாழ்வின் காலங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த வாழ்க்கை இல்லாமைகள் வரும் பொழுது கசந்து போகிறது. என்னோட வாழ்க்கையில் இது ரொம்ப வேகமா விளையாடுது. திராணிகள் குறைய 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 குறைய, வருமானம் குறைய, மெலிந்து போக, ஆரோக்கியம் குறையும் பொழுது அசட்டை பண்ணப்படுகிறார்கள். ஒரு மனம் அந்த குடும்பத்தில் இல்லாமல் போகுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்க குடும்பமா நீங்க அதிசயத்தை பார்க்கணும்னா, இன்னைக்கு காசு வரலாம் போகலாம், வசதி வரலாம் போகலாம், ஆனா நீங்க 2 பேரும் எந்த சூழ்நிலையும் ஒன்னா நில்லுங்க, கட்டாயம் உங்க குடும்பத்தில் கர்த்தர் இறங்கி வந்து அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஒரு மனம் தான் ரொம்ப அவசியம். ஒரு மனமா இருக்க முயற்சி எடுக்கணும். நான் பல நேரத்தில் அந்த செய்தி ஆயத்தப்படுத்துமோன்னு நினைச்சேன், சில பிக்சர்ஸ் காட்டினா நல்லா புரியும்னு நினைச்சேன். நான் தொடர்ந்து சில வெளியூர் பிரயாணங்கள் இருந்ததுனால அதை நான் செய்ய முடியாமல் போச்சு. நிறைய குடும்பங்களில் 2 பேரும் பயங்கர ஃபேமிலி பில்டர் தான். நானும் கட்டுவேன் நீயும் கட்டுவேன், பயங்கரமாக குடும்பத்தை கட்டுற ஆள் தான். ஆனால் என்ன பிரச்சனைனா ஒரு மனம் இல்லை. 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் இழுத்துட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் சொல்றாங்க, நான் தான் குடும்பத்தையே கட்டி இழுக்கிறேன், நான் தான் குடும்பத்தை கட்டி இழுக்கிறேன். கடைசியில் 2 பேரும் குடும்பம் முன்னால போக நீங்க தான் இழுத்துட்டு இருக்கிறீங்க. இழுக்கிறது என்னமோ நீங்க தான், ஆனா குடும்பம் முன்னால போகாம இழுத்துட்டு இருக்கிறீங்க.
2 பேரும் சேர்ந்து ஒன்றா இழுத்துருந்தா இந்நேரத்துக்கு உங்கள் குடும்பம் எங்கேயோ போய் நின்றுக்கணும். நின்ன இடத்துல நிற்குது. காரணம் என்ன? இந்த ஒன்னஸ் எங்கேயோ கோட்டை விட்டுருக்குறோம். ஒருவேளை அவங்கள்ட்ட சில குறை இருக்கலாம், உங்கள் கணவர்கிட்டயோ உங்கள் மனைவிட்டோ குறை இருக்கலாம். அப்படி இன்றைக்கி சொல்லணும், ஆண்டவரே குறைவுகள் இருந்தாலும் நாங்கள் ஒன்றாய் வாழ விரும்புகிறோம், ஒன்றாக நிற்க விரும்புகிறோம். நான் சொல்லுவேன், ரொம்ப கஷ்டம் எது? ஒரு மனம் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு மனம் எங்கேயோ கர்த்தர் அங்கே தான் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் ஒரு மனதை கொண்டு வர்றது? நாங்கள் 2 பேரும் 1 மணி நேரமே ஒன்றா பேச முடியல. இது பலருக்கு இருக்கிற பிரச்சனைங்க, அகில உலக அளவில் இருக்கும் பிரச்சனை. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் நினச்சிக்காதீங்க, எல்லா குடும்பத்துலேயும் இருக்குது அகில உலக பிரச்சனை. அதான் சொன்னேன், 1 மணி நேரம் உட்காந்து பேசினா அன்றைக்கி சண்டையோட தான் முடியுது. நான் சொல்லுவேன், ஐடியாஸ் கட்டாயம் இருக்கும், வேறு வேறு ஐடியா இருக்கும், யோசனை இருக்கும். இயேசுநாதருடைய சீஷர்கள் ஏறத்தாழ 120 பேர். எங்க அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் சாதாரண ஆளுங்களா? அதில் 12 பேர் இயேசுநாதர் கூடவே இருந்தவங்க. 10 யோசனை இருக்கும் ஒவ்வொருத்தங்கிட்டையும். ஏன்னா சாதாரண ஆள் இயேசுநாதருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஐடியாஸ் இருக்கும். அந்த மாதிரி குடும்பம்னா கட்டாயம் என்ன இருக்கும்? ஐடியா இருக்கும். அது பெண்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும், பல யோசனைகள் இருக்கும். நான் என்ன பண்ணணும்னா, நான் எப்படி யோசிக்கிறேன், இப்படி யோசிக்கிறாங்க, அந்த யோசனையெல்லாம் கொண்டு வந்து ஆண்ட சமூகத்தில் வச்சு ஒரு திறந்த மனதோடு, ஆண்டவரே இதிலிருந்து இது எது உம்முடைய ஆலோசனையோ அதை எங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துங்க, கலந்து பேசி ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை நோக்கி நகர்ந்தா கர்த்தர் அங்கே இறங்கி வந்து கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்கே ஒரு அழுலையாவே காணோம். ஆமாம், வேறு உன் போக்கில் நீ போ, என் போக்கில் அப்படி சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நான் கல்யாணம் ஆகி, எங்கள் அப்பா சொல்கிற வார்த்தை, எங்கள் அம்மாவோட முதல்ல பேசின வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. நான் கல்யாணம் ஆகி என் மனைவிட்ட முதல்ல பேசின வார்த்தை, எங்கள் அம்மா இங்கே தான் உட்காந்துருக்காங்க, ஒவ்வொரு கல்யாணத்தில் பிரசங்கத்தப்போ மறக்காமல் சொல்லுவார். முதல் நாள் வீட்டுக்கு போனோன்னே மனைவிட்டு சொன்னாங்க, பா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். ஆமாங்க. அப்படின்னா நான் சொல்கிறேன் நல்லா கவனி. சரிங்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நான் சொல்கிறத இனிமேல் நீ கேட்கக்கூடாது, நான் சொல்கிறேன் இனிமேல்ட்டு எங்கள் அம்மா பார்த்தா, ஆஹா இன்னும் வித்தியாசமான ஆளாக இருக்காரு. அடுத்தது, நீ சொல்கிறத நானும் கேட்க மாட்டேன், உருப்பட்டுரும். நான் சொல்கிறத நீ கேட்காத, நீ சொல்கிறத. எங்கள் அம்மா ஷாக்காய் உட்காந்துருக்காங்க. முதல் நாளே இந்த ஆள் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் அப்பா சொன்னார், அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வோம். அதான் இயேசுநாதருடைய தாய் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அற்புதம் நடக்கும். இப்போ நமக்கு சில நேரத்தில் அப்படிலாம் இருக்குது, நிறைய யோசனையாக இருக்குது பாஸ்டர், அவங்க அப்படி சொல்கிறாங்க, ஒத்துக்க 2 பேரும் வாங்க ஓப்பன் மைண்டடாக ஆண்டு சம்பளத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், என் பாலிசி, இது என் விஷயம் என்னன்னா, ஜெபத்தில் ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லி பழக்கப்பட்ட நம்மளுக்கு 2 ஆலோசனை சொல்லாமல் இருக்கவே. சில ஜெபத்தை என்னவா பயன்படுத்துகிறாங்கன்னா AK-47 பயன்படுத்துகிறான். அப்படி எடுத்தா அந்த ஜெபத்தில் நமக்கு எல்லா மெசேஜும் வந்துடும். கட்ட 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 இப்படி இருந்தால் எப்படி ஆண்டவரே, அது ஆண்டவரே, இது ஆண்டவரே, ஒரு உணர்வுள்ள இதயத்தை காணவில்லை ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட பேசுறதை விட ஜெபத்தில் நம்மளை சுடுறது தான் அதிகமாக இருக்குது. என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க, இதை எப்படி பாஸ்டருக்கு தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியாமல் இருக்குங்களா? சிலர் ஜெபம் பண்ணுறப்ப நம்மளுக்கே தோணும், ஆண்டவரே ஆத்மாக்கள் மேல பாரம் இல்லாமல் இருக்கிற ஊழியர்கள் இருக்கிறார்களே, சபையை விட்டு ஆத்மா, அப்படி நம்மளுக்கே நிறுத்திட்டு நேராக சொல்லிடுங்க அப்படின்னு கேட்கலாம் போல. அப்புறம் அது வேதத்தில் ஊமை எல்லாம் நம்மளுக்கு ஒரு பிரசங்கம் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு, அது 5 குறிப்பை பிரசங்கம் பண்ண பாஸ் விட மாட்டாருன்னு ஜெபமாக தள்ளுறது. இதெல்லாம் நிறுத்திட்டு இதை பண்ணக்கூடாது. இதை என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணிவிட்டு திறந்த மனசு, ஆண்டவரே எங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. அதான் சில நினைக்கிறாங்க, என்னன்னா அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதிக வசனிப்பினாலும் உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு நினைக்காத. அப்படின்னு என்ன அர்த்தம்? வசனம் யூஸ் பண்ணுறது இல்லை, டைலாக். என்னது சொல்லுங்க? டைலாக். நம்ம நிறைய டைலாக் வச்சுருவோம், பஞ்சா வச்சுட்டு இருப்போம் உள்ள. இன்னைக்கு வச்சு பண்ணுற ஜெபத்தில் மனுஷன் அப்படியே கரைஞ்சி ஓடணும்னு நினச்சா அவர் கல்லா நிற்பார். காரணம் என்ன? அவ்வளோ உரமாக மாறிடுச்சு, நீ நினச்சாலும் கரையாது. இந்த ஜெபத்தை விட்டுட்டு
ஓப்பன் மைண்டடாக ஆண்டவரே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். எங்களுக்கு இப்படிலாம் கன்ஃபியூஷன் இருக்குது, இவ்வளோ பிளான், இவ்வளோ எண்ணங்கள் இருக்குது, இவ்வளோ ஐடியாஸ் இருக்குது. ஆனால் இதில் ஏதாவது ஒன்று உங்களுடைய ஐடியாவை இருக்குன்னு சொல்லுங்கள். எதுவுமே இல்லையா, இந்த ஐடியாஸ் எல்லாம் டெலீட் பண்ணுங்கள், உங்கள் ஐடியாவை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரேனா. கர்த்தர் ஆலோசனை கர்த்தராக இருந்து உங்கள் குடும்பத்தை நடத்துவார். அல்லேலூயா. நம்பர் 1, அந்த குடும்பம் குறைவில் இருந்தாலும் எப்படியோ நீண்ட காலம் அந்த குறைவுகளுக்கு மத்தியில் தங்கள் ஒரு மனதை காத்து கொண்டார்கள். 2வது நான் சொல்லுவேன், வசனம் சொல்லுது 13:7, அவர் என்னை நோக்கி இதோ நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமல் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, மனைவிக்கு தான் தரிசனம் கிடைச்சது, மனோவாவுக்கு கிடைக்கல. இது சாதாரண பிரச்சனை இல்லை, சராசரி 25 வருஷம் பிரச்சனை. பெண்களுக்கு பொதுவாக ஒரு இயல்பு அப்படின்னு, அதாவது இயல்புன்ற விட ஆண்கள் அப்படி நாங்கள் நினச்சிருக்கோம். என்னென்னா ஒரு பிரச்சனை கிடைச்சா போதும், அதையே என்ன பண்ணுறது, யோசிச்சு 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 அதே மேட்டரை மெடிடேட் பண்ணுற ஒரு இது இருக்குன்னு நாங்கள் நினச்சிக்குவோம். நாங்கள் அப்படி, என்னுடைய புரிதல் அப்படி தான். ஆமாம், அது ஒரு மேட்டர் கிடைச்சா போதும் நிறைய திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, மரியாள் தன் இதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஆள் மனதுக்குள்ள இடம் பிடிச்சிரும். அது திங்க் பண்ணுறேன். 25 வருஷமாக இந்த அம்மாவுக்கு பிரச்சனை. எத்தனை முறை பேசியிருக்கோம் கணவர்கிட்ட. ஒரு நாள் வருது, என்னங்க ஆண்டவரே வந்துட்டாருங்க, கர்த்தருடைய தேவ மனுஷன் என்கிட்ட வந்தாருங்க, எனக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்க. என்ன பண்ணியிருப்போம், நீ அதையே நினச்சிட்டு இருந்திருப்ப, உன் மன பிராந்தி போயிட்டு வா அப்படியே சொல்லியிருப்போம். நீ அதையே நினச்சிட்டு போ. ஏதாவது சில நேரத்தில் சொப்பனோன்னு சொன்னால் கூட நான்லாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன் கேளுங்க அப்படின்னு ஆரம்பிக்கும் போது மேட்ரன்னு அதை மட்டும் சொல்லு முதல்ல. 2வது, நீ அதையே நினச்சிட்டு தூங்கியிருப்ப, உனக்கு அதுவாக வந்திருக்கலாம். ஆனால் இந்த கணவனுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தான் மனைவி சொன்ன வெளிப்பாட்டை நம்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு தராரு, உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆட்களுக்கு தராருன்னா அதை நம்புங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது அவளுக்கு நிறைவேறும் இருக்கு. விசுவாசிச்சாதான் நமக்கு நடக்கும். அநேக நேரத்தில் பாருங்க, பலருடைய வாழ்க்கை நடக்காத காரணம் என்னன்னா அதை நம்புறதே இல்லை. கர்த்தர் என்கிட்ட தான் பேசுவார், பேசினா என்கிட்ட மட்டும் தான் பேசுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் யாரை கொண்டும் பேசுவார், யாருக்கிட்டையும் பேசுவார். துரத்திட்டு வரான் லாபான்னு, இருக்கிறது யாக்கோபு, தேவ பிள்ளை யாக்கோபு தான். ஆனால் யாக்கோபுட்ட பேசாத கர்த்தர் அன்னைக்கு ராத்திரி, முந்தின நாள் ராத்திரி யார்கிட்ட பேசினார்னா, நம்மளுக்கு தெரியாது கர்த்தர் யார்கிட்ட பேசுவார்னு. ஆனால் கர்த்தர் பேசுகிறாருன்னு சொன்னால் ஆவியான நடத்துதலோடு உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆட்கள் சொல்கிற வார்த்தையை அக்செப்ட் பண்ண பழகணும். அல்லேலூயா. அவா சொல்லி நான் கேட்கணுமா, இவர் ஜெபமே பண்ண மாட்டேன், இவர்கிட்ட கர்த்தர் பேசாராமா, இப்படி சொல்கிறத கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் குறைக்கணும். அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணலாம், அட்லீஸ்ட் ஆண்டவரே அவர்கிட்ட பேசணும், ஆண்டவர் என்கிட்டையும் பேசும் ஆண்டவரே அப்படி கேட்கலாம், தப்பு இல்லை. அல்லேலூயா. நல்லா இல்லையா சொல்லுங்களேன். வெளிப்பாட்டை நம்பணும். சிலர் பாருங்க, வெளிப்பாடுன்னு சொன்னாலே, ஏதாவது தேவன் பேசினாருன்னு சொன்னாலே சிலர் கேட்க 2 வார்த்தை போதும். சிலருக்கு அப்படி இருக்குது, என்னன்னா அந்த வெளிப்பாட்டை அழிச்சிடுவாங்க, இனி அதை பற்றி பேசவே முடியாது. ஆண்டவர் ஊழியத்தை பற்றி பேச, ஏற்கனவே ஊழியத்துக்கு போனவெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், இப்போ நீ வேற போகிற, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவர் ஊழியத்தையே மறந்துடணும். சிலருக்கு பாருங்க அந்த மாதிரி சில எஃபெக்ட் இருக்கும். அவங்க வாயில் ஒரு பவர் இருக்கும், கண்ணில் புதுசா கேட்டால் போதும் பஞ்சர் ஆயிரும் காரு. நம்ம எப்படி ஆச்சு, எப்போ ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை, அந்த புதுசான்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த உசுறு மத காரில் காத்துக்க போயிடுச்சு. அவ்வளோ பவர் எங்கே இருக்கு, வாயிலையும் அந்த டயரை பார்த்த கண்ணுலையும் இருக்கு. அந்த கண்ணுக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன கண்ணு,
வன் கண்ணு சுற்றும் ஆளை அப்படி. சிலர் கண்ணுக்கு அந்த மாதிரி இப்போ ஒருத்தர் அப்போ தான் அவன் சும்மா இருக்க வரைக்கும் ஒன்றும் நடந்திருக்கு. ஊழியம் 2 செய்யலான்னு வந்துருக்கு. என்னடா நீ வந்து கோயிலெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா, 7 வாரம் வரமாட்டான். அந்த அந்த என்னடான்னு சொன்ன அந்த ஆண் ஒன்றா தூரமாக கூட்டு போயிருச்சு ஆளை. அந்த ஒரே வார்த்தை தான், அது போதும். சூசியஸ்தை முடிச்சாச்சு. 7 வாரம் ஆளை காணும். அந்த சிலருக்கு இந்த மாதிரி இருக்கும். நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் ஆட்களை நம்ம உற்சாகப்படுத்தணும். நம்முடைய பிள்ளைகளை நம்ம உற்சாகப்படுத்தணும். நம்முடைய கணவரை உற்சாகப்படுத்தணும். உங்கள் மனைவியை நீங்கள் உற்சாகப்படுத்தணும். அவங்க பாருங்கள் சிறப்பாக செய்வாங்க. அந்த அதாவது ஆண்டவர் நீங்கள் என்ன குறைஞ்சபட்சம் இப்படியா சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படி தெரியுமா? ஆண்டவரே ஆவியானவர் சொல்கிறாருன்னு என் மனைவி வந்து என் பிள்ளைகள் வந்து என் கணவன் சொல்லும் பொழுது ஆவியானவருடைய நடத்துதலோடு நான் அதற்கு இசைந்து போக விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்பாட்டை நம்புங்க. இந்த குடும்பத்துக்குள்ள ஒன்றை பார்க்கிறேன். என்னன்னா கர்த்தருடைய வெளிப்பாட்டை விசுவாசிக்கிற குடும்பமாக இருந்துச்சு. கர்த்தர் சொன்னாரா உடனே ஜெபம் பண்ணுறேன். சரி, ஜெபத்தை பற்றி நான் ஏற்கனவே பேசிட்டேன். ஆனால் 3ஆவது சொல்கிறேன். என்னன்னா அடுத்த வருஷத்தில் மனோவை என்ன பண்ணுறாரு? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறார். எப்படி விண்ணப்பம் பண்ணுறாருன்னா, அப்பா ஏற்கனவே வந்த அதே தேவ மனுஷன் மறுபடியும் ஒரு விசை, நோட் தட் வேர்ட், எங்களிடத்தில், எல்லாம் சொல்லுங்க வாய் திறந்து. இந்த வசனத்தில் 3 வார்த்தை இருக்கு. என்னன்னா எங்களிடத்தில் 1, 2வது வந்து பிறக்க போற பிள்ளைக்காக நாங்கள், என்னது எங்களிடத்தில், அடுத்தது நாங்கள், 3வது கவனிச்சிங்கன்னா எங்களுக்கு. நல்லா கவனிச்சிங்களா? அப்போ என்ன ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா சேர்ந்து ஜெபம் பண்ற ஒரு அனுபவம் இருந்துச்சு. குடும்பமா ஜெபம் பண்ற அனுபவம். ஆயிரத்தி சொல்லுங்க. 1 ஒரு மனமுள்ள குடும்பம், 2வது வெளிப்பாட்டை விசுவாசிக்கும் குடும்பம், 3வது ஜெபம் பண்ணும் குடும்பம். என்ன குடும்பம்? அவங்க 3 வார்த்தை கவனிங்க. எங்களுக்கு, எங்கள் இடத்தில், 2வது நாங்கள், 3வது எல்லாமே பன்மை. இப்போ என்ன அர்த்தம்னா ஒன்றா ஜெபம் பண்ணியிருக்காங்க. சில வீட்டில் பாருங்கள் பயங்கர ப்ரேயர் வாரியர்ஸ் தான். ஆனால் ஜெபம் மாத்திரம் ஒன்றா வராது. நீ தனியாக பண்ணு, நான் தனியாக பண்ணுறேன். என்னைக்கா சமையல் அப்படி சொல்லியிருக்கீங்களா? நீ தனியாக பண்ணு சொல்கிறது இல்லை. ஒரு குடும்ப விசேஷத்துக்கு போகிறீங்களே, தனித்தனியாக போகிறீங்களா? என்ன லேட் ஆனாலும் ஒன்றா தான் போகிறோம். ஆனால் ஜெபம் மாத்திரம் எப்படி வர மாட்டேங்குது? அற்புதம் நடக்கணும்னா ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை குடும்பத்தில் உண்டாக்கணும். அல்லேலூயா. சரி, நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன் வேகமாக. 4வது குறிப்பு, ஜெபம் குடும்பம் மாத்திரம் இல்லை. அடுத்த வார்த்தை எப்படி சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா 13ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். மனோவா ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா ஆண்டவர் வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இப்ப வாசிங்க. அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே, இதான் மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா என்று கேட்டான். அவர் நான் தான் என்றார். முதல் முறை ஆண்டவர் யாரை சந்திச்சார்? ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுங்க, மனைவி சந்திச்சு. அடுத்த முறை யார் சந்திச்சாரு? மனைவி தான் சந்திக்கிறார். அது நம்ம தெரியல. ஆண்டு பள்ளத்துல மனைவி தான் சந்திக்கிறார். ஏன்னா சந்திக்கப்பட வேண்டிய ஆளே அவங்களா இருக்கும் போது அவங்கள சந்திப்பாரு. அல்லேலூயா. மனைவியை சந்திக்கிறார். அடுத்த முறை முதல்ல என்ன ஜெபம்? ஆண்டவரே திரும்ப எங்கள்கிட்ட அனுப்பும், நாங்கள் ரெடியா இருக்கிறோம், எங்களிடத்திற்கு அனுப்பும், எங்கள்கிட்ட பேசணும். இப்படி ஜெபம் பண்ற ஒரு புருஷன் இருக்கும்போது ஆண்டவர் பேசியிருக்கலாம்ல. ஆண்டு சில நேரத்தில் வேற மாதிரி விளையாடுவார். இப்பயும் யார் தான் சந்திக்கிறாரு? மனைவி தனியாக இருக்கும் போது ஆண்டவர் சந்திக்கிறார். ஆனால் அந்த மனைவி ஓடி போய், எங்க அவர் வந்திருக்கிறார். எனக்கு இங்கே பிடிச்ச வசனம் என்ன தெரியுங்களா? மனோவா எழுந்து தன் மனைவியின் பின்னால் போய். இப்போ யார் முன்னால் போகிறது? இதுக்கு மாதிரி சத்தமாக சொல்கிறீங்களே, பரவாயில்ல. மனைவி முன்னால் போகிறாங்க. யார் பின்னால் போகிறது? ஒரு ஈகோ இல்லாத குடும்பமாக பார்க்குறேன். தான் பெரியவன் என்ற எண்ணம் இல்லாத ஒரு குடும்பம். பல நேரத்தில் குடும்பத்தில் எது பிரச்சனை அப்படின்னா,
இந்த ஈகோ தான் பிரச்சனை. அந்த ஆளுக்கு என்ன தெரியும், நான் எம்ஏ படிச்சிருக்கேன், நான் போஸ்ட் கிராஜுவேட், ஈவன் டிப்ளமா ஸ்டூடெண்ட் வந்து நான் ஒன்று அப்படி ஒரு மைண்ட் உள்ள ஃபிக்ஸ் ஆயிரும். அவரோட நான் அதிகமாக படிச்சிருக்கேன். இந்த சின்ன பாருங்க, நான் தாண்டா ஆம்பளை இந்த குடும்பத்துக்கு. ஆமாம், நம்மளுக்கு தோணலான பல பேர் நம்மளும் சொல்லி கொடுப்பாங்க, இங்கே தாண்டா ஆம்பளை விட்டாத. அவருக்கும் நிரூபிக்க முயற்சி பண்ணார், நான் தான் இந்த குடும்பத்தின் தலைன்னு சொல்லி 25 வருஷமா கூட நிரூபிக்க முயற்சி பண்ணார். முடியலையே. சரி விட்டுருங்களேன், முடியாது, நீயா நானா நீயா நானா, கடைசியில் அந்த அங்கே தான் போய் உட்காந்துருப்பீங்க. அந்த அளவுக்கு நீ குடும்பத்தில் போயிட்டு இருக்கு. இந்த பாருங்க, இந்த குடும்பத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஈகோ இல்லாத மனோவா எழுந்து சார் மனைவியின் பின்னால் யார் தாங்க நடத்திட்டு போறது முன்னால. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், 4 பேர் கூட நின்று பார்த்துட்டாங்கன்னு வச்சு இதை மாத்திரம் இவன் ஒருத்தங்க எப்ப பாரு பொண்டாட்டி பின்னாலே போவான். விடாத, நீ யாரு, நம்ம குடும்பத்துடைய இது தெரியுமா அது தெரியுமா அப்படின்னு உசுப்பேத்தி நம்மளுக்கு இல்லாத ஒரு ஈகோவை கொண்டு வந்து நம்மளோட குடும்பத்தை பிரித்து நிற்கும் போது சந்தோஷமா பார்க்கறதுக்கு 4 பேர் எப்போதும் தெரியும் சுத்தி. இதுக்கு இடம் கொடுக்க கூடாது. இல்லையா? அன்னைக்கு எலிசா சொன்ன மாதிரி சொல்லு, எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி ஒரே ஒரு முறை சொல்லிடுங்களேன், அவங்க சும்மா ஆயிடுவாங்க. நீங்க ஆமா சித்தப்பா, சரி மாமா, சரி சித்திருப்பி, சரி சித்தியே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த எல்லா பிரசங்கம் வந்து உள்ள இறங்கிடும். அவ்வளோதான், பொறுத்தது போதும், பொங்கியலு, நான் தான் இந்த குடும்பத்தின் தலைவன், அதுவா இது, இப்படி பயங்கரமா பேசி சிலர்லாம் பெண்களுக்கு அப்படி சில ஆலோசனைகள் இருக்கு, சில மந்திரங்கள் இருக்கிறது. அப்படியெல்லாம் நீங்கள் விடக்கூடாது. நம்ம குடும்பத்துடைய எதிர்மா அப்படி அப்பாவை நான் வச்சிருக்கிறது நீ பார்த்துருக்கல, அப்படி இப்படி சொல்லி கொடுத்து அவங்க அப்படியே இந்த ஈகோ உடஞ்சா தானா குடும்பம் கட்டப்படும். கர்த்தர் இறங்கி வந்து கிரியை செய்வார். இங்கே நான் பெரியவன் நீ பெரியவன் என்பதல்ல, கர்த்தர் நம்மில் பெரியவராக மகிமைப்பட வேண்டும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னா கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சம்டைம்ஸ் என் மனைவியை பயன்படுத்துவார், அதே ஆண்டவர் சம்டைம்ஸ் உங்கள் கணவரை பயன்படுத்துவார். அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை இருந்தால் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டாயம் உயர்த்துவார். தேசத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருப்பீர்கள். நான் யோசித்து பார்த்துருக்கேன் பாருங்க, அந்த ஃப்ரீடமை கொடுக்கும் பொழுது இந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுது. பயங்கர பிரச்சனையில் போராட்டத்தில் தான் இருக்கிற யார் அண்ணாள் பிள்ளை இல்லை, அவள் போய் ஜெபம் பண்ணுறா. எத்தனை முறை ஆண்டுட்டு அழுது இருந்தாலும் அன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது சொல்லுது, நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் அவனை உமக்கே கொடுக்குறேன்னு ஜெபம் பண்ணி வச்சு குழந்தை வந்துருச்சு. எல்கானா பார்த்துப்பா, இந்த ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு என்ன எத்தனை பாடுபடுத்தியிருப்பா, வருஷம் மூக்கை சித்திட்டு கிடப்பா, அழுதுட்டு கிடப்பா. இப்போ நான் அதை அவருக்கே கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டேங்க. நான் உடனே என்ன கேட்டிருக்கேன், யாரை கேட்டு சொன்னேன் அப்படின்னு கேட்டிருக்கணும். ஏன்னா இந்த ஒன்று கிடைக்கிறதுக்கு என்ன படாத பாடு. ஆனால் ஒன்றா அழுவுறது, ஃபங்க்ஷன் வந்துட்டா அழுவுறது, அது வந்துட்டா அழுவுறது, எங்கேயாவது போனால் அழுவுறது, சர்ச்சுக்கு போனால் அழுவுறது. சே, உன்னோட போராடி என்ன சலிச்சா போயிட்டேன். இப்போ இந்த ஒன்னையும் தூக்கி கொடுத்து திரும்ப என் தலையா இருக்குக்கா அப்படின்னு அவர் கேட்டிருக்கணும். நீ வேணும் ஜெபம் பண்ணல, ஓகே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை கத்த அநேக பிள்ளைகளை கொடுத்தாரு. நான் என்ன பார்க்குறேன்னா, மனைவியோட டிசிஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்ட ஒரு ஹஸ்பண்டை பார்க்குறேன். சில நேரத்தில் ஆண்டவர் வந்து மனைவி நடத்துவார், சில நேரத்தில் கணவன் நடத்துவார். அவங்க தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னா, யாரை கேட்டு செஞ்சேன் டிஸ்கஸ் பண்ணியா இப்படி கேட்க பதிலாக நீங்கள் நல்ல ஆவிக்குரிய ஆளாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதை நிதானிச்சிடுவீங்க. ஸ்பிரிட் மூவ் ஆகுது, ஆவியானவர் வந்து அசைவு வர்றாரு, அவருக்குள்ளே வேலை செய்கிறாருன்னு தெரிஞ்சா சரிங்க செய்வோம், செய்யுங்க, உற்சாகமாக போங்க, நாங்கள் நிற்கிறோம் அப்படி சொன்னீங்கன்னா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் கை உயர்த்தி. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னென்னா, யார் மேலே தேவன் அசைவாடுறாரோ அவங்க பின்னால் போகிற. சிலருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, ஆனால் நான் தான் முன்னால் போகணுன்ட்டு சில மனோவா கிளம்பி போகுது. ஆண்டவர் எங்கே இருக்காருன்னு தெரியறதில்ல. ஏன்னா பார்த்த ஆள் யார்? மனைவி. சில நேரத்தில் மோசைக்கு காட்டாத ஒரு மனைவி காட்டுறாரு. மோசையை தேவன் கொல்ல பார்த்தார்னு இருக்கு, ஆனால் அந்த சம்பவம் யாருக்கு தெரியாது. காட்சி
மோசேக்கு தெரியாது. மாமனாருடைய வீட்டில் இருந்து புறப்பட்டு வரும் பொழுது ஆண்டவர் திடீர்னு எதிர்க்க வந்து நிற்கிறாராம். ஆனால் அந்த காட்சி யாருக்கு மட்டும் தெரியுதுன்னா, ஊழியம் செய்ய போகிறது மோசே, பயன்படுத்தப்பட போகிறது மோசே. ஆனால் இந்த பர்டிகுலர் காரியத்தை ஏன் ஆண்டவர் மனைவி காட்டினார் அப்படின்னா, எப்பா இதை நான் உனக்கு காட்டினாலும் முன்னால் செய்ய முடியாது, ஆனால் அவள் தான் செய்யணும். ஏன் இவ்வளோ நாள் செய்யறதுக்கு தடையாக இருக்கிறது அவள் தான். நான் பெட்டர் விடு, நான் அவளுக்கே காட்டு போகிறேன், உனக்கு பிரச்சனையாக இருக்காதுப்பா, அவளே செஞ்சு முடிச்சுடுவா, நீ ஃப்ரீயாக இரு, நான் அவன் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் அப்படி தான் பண்ணுறாரு. யாருக்கு? யார் ரொம்ப எடக்கு முடக்கு பண்ண போகிறான்னு அவங்களே காட்டுருவார். நீயே செய்யுமா, உங்களுக்கு ரூட் கிளியர் ஆகும். ஒரு வேலையை சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ பேர் ரூட்டு கிளியர் ஆகாமல் இருந்திருக்கு. சரி, கிளியர் ஆகும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஈகோ இல்லாத குடும்பம். என்னது? ஏமா தான் தான் பிரிவுன்ற அந்த எண்ணம் இல்லை. 5வது என்னன்னா, 13:12 கேட்குறாரு, இந்த பிள்ளை நீர் கொடுக்கும் பொழுது எப்படி வளர்க்க வேண்டும்? பைபிள் திறந்து பாருங்க பார்க்கலாம். ம் 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 போதும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கு பின்னால் ஒரு பர்பஸ் இருக்கு. தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் குடும்பம். சொல்லுங்க பாருங்க, என்னது? உங்களை ஆசீர்வச்சிருக்காருல, பிள்ளைகளை கொடுத்துருக்காருல, வீடை கொடுத்துருக்காருல, காரை கொடுத்துருக்காருல, இது எல்லாத்துக்கு பின்னால் என் மகன் இப்படியெல்லாம் செயல்படுவான்னு உங்கள் மேலே கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். ஆனால் என்ன தெரியுமா சோகம்? அதை வாங்குற வரைக்கும் ஆண்டவரே 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 ஆண்டவரேன்ட்டு தூக்கிட்டு ஓடிடுறாங்க. அந்த ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பயன்படுறதில்ல. அப்படி இன்னைக்கு காலைல சொல்லணும், என் குடும்பம் நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு எங்களை ஆசீர்வதிக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்ற குடும்பமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பை உமக்காக நாங்கள் செய்வோம். எங்களை நம்புங்க ஆண்டவரே, எங்கள் வீட்டை நம்புங்க. அன்னைக்கு சவுல் கேட்டார், நான் என்ன செய்ய? சாமுவேல் கேட்டார், சொல்லும். இந்த மாதிரி நம்மளும் இன்னைக்கு கேட்கணும். எதிர்பார்ப்பை நிறைவேற்ற ஒரு குடும்பம். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஞானத்தை கொடுக்குறாரு, மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்க செய்கிறாரு, இன்ஜினியரிங் படிக்க வைக்க உதவி செய்கிறாரு, உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கிறாரு, கார் வாங்க வீடு வாங்க உதவி செய்கிறார். ஒவ்வொரு முறையும் கேட்கணும், இதை நான் உமக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும், அவரை நீர் என்ன விரும்புகிறீன்ட்ட. அப்படி கேட்டிங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் ஒரு பர்பஸோடு தான் அதெல்லாம் உங்களுக்கு தரார். இதை முதல்ல நம்புங்க. அல்லேலூயா. சரி, அதான் 5வது ரொம்ப முக்கியம். 6வது ஒன்று சொல்லி முடிக்கிறேன், இதோடைய செய்தியும் முடியுது. 19ஆம் வசனம். மனோவா போய் வெள்ளாட்டு கர்த்தர் பேசிட்டு இருக்கார். மனோவா உடனே போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து வெள்ளாட்டு குட்டி போஜன பலியை கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. உம்மை கனம் பண்ண வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள்ள இருந்துச்சு. நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு கொடுக்கும் குடும்பம். என்ன குடும்பம்? நல்லா சொல்லுங்க, வாய் திறந்த குடும்பம். கர்த்தர் பேசுறாரு, அப்படி ஆண்டவரே, சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே சொல்லிட்டு போல, என்னோடு பேசுகிற ஆண்டவரை நான் கனம் பண்ணும்படி விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு கிவ் ஹிம் ஆஃபரிங். நான் அவருக்கு பலி செலுத்த விரும்புகிறேன், நான் அவருக்கு கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லி 2 பேரும் கர்த்தருக்கு கொடுத்தாங்க. அந்த கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அவங்க கண்ணு பார்க்க அதிசயம் நடைபெற்றது. அங்கே தான் ஆண்டவர் அக்கினில் ஏறி போகிறார். ஐயோ, கர்த்தரை பார்த்துட்டோம் நம்ம. அந்த அதிசய காட்சியை பார்த்தான். அந்த அதிகாரம் முடிகிறக்குள்ள அவன் வீட்டிலேயே அதிசயமாக ஒரு பிள்ளையை கர்த்தரை கொடுத்து ஆசீர்வதிச்சார். நான் சொல்லுவேன், நம்முடைய குடும்பங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற குடும்பங்களாக இருக்க வேண்டும். காணிக்கை என்பது என்ன? கர்த்தரை கனம் பண்ணுவது. கர்த்தரை ஆமாம், அவர் ஹானர் பண்ணுறதா காணிக்கை கொடுக்குறோம். ஆனால் காணிக்கைன்ற பேரில் நிறைய பேர் கர்த்தரை டிஸ்ஆனர் பண்ணுறாங்க. கனம் பண்ணுறது போல கனவீனம் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியம். காணிக்கை என்பது கர்த்தரை கனம் பண்ணுறது. அப்போ கனம் பண்ணணும்னா, நான் யாரோ ஒருத்தர் ஹானர் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட உள்ளதை விசேஷத்தை கொடுத்து ஆனர் பண்ணுவேன். இந்த காணிக்கை வந்து சில்லறை தேடுற பழக்கத்தை விடணும். யாராவது இருந்துச்சுன்னா சரி, அப்போ தான் நீங்கள் எங்கே சில்லறை தேடுவீங்க? எங்கேயா ஹோட்டலுக்கு போவீங்க,
எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, வாசல் 2 பேர் நின்று இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ அந்த மொய் கவர் எங்கே வச்சேன், வாசல் நின்றுருக்கேன், உங்களுக்கு கொடுத்துலாம் நினைப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? இப்போ தான் கை விடுவோம், கோளாறு தங்கவேல் மாதிரி அது எங்கே இருக்குது பொற்காசுகள் அப்படின்னு தேடி இந்த சில்லறை எடுத்து சில சொல்லுவோம், சில்லறை நீங்கள் சொல்லவே மாட்டீங்களோ, சில்லறை இல்லைன்னு சொல்லுவோம். இன்னும் நடக்குது, சிலர்லாம் ஆலயத்துக்கு வந்தாலும் இதே மைண்ட் செட்டு தான் இருக்குது. காணிக்கைன்னா எங்கப்பா அந்த கிழிஞ்ச நோட்டை வச்சேன், ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார். காயினை தேடுறது, கிழிஞ்ச நோட்டை தேடுறது, நான் என்னோடு பேசுகிற கர்த்தரை நான் கனம் பண்ண விரும்புகிறேன் இந்த சொல்லி என்கிட்ட உள்ளதில் விசேஷமானதை எப்பொழுதும் கர்த்தர் கொடுக்க பழக வேண்டும். அது வந்து ஒரு தெய்வீக குணாதிசயம், டிவைன் நேச்சர். அவர் உங்களோடு பேசுகிறார், உங்களை விசேஷத்தவர்களாக மாற்ற விரும்புகிறார். அப்படின்னும் பொழுது நான் அவர்கிட்ட போய் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, நான் அவரை கனம் பண்ணணும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நான் கொடுக்குற காசில் தான் கர்த்தர் வாழ போகிறாருன்னு நினைக்கக்கூடாது. என்னை வாழ வைக்கிற கர்த்தரை நான் கனம் பண்ணுகிறேன்னு நினைக்கணும். திரும்ப சொல்கிறேன், நான் கொடுக்குற காசில் தான் கர்த்தரை வாழ போகிறாருன்னு நினச்சிங்கன்னா நம்மளை விட என்னை விட ஒரு அடிமுட்டால் யாரும் கிடையாது. ஏன்னா பூமியும் அது நிறைவும் அவருடையது, பொண்ணு வெள்ளியும் அவருடையது. அவரோட ஊழியக்காரனுக்கு நான் போட்டால் தான் சாப்பாடுன்னு நினைக்காதீங்க. காக்காயை அனுப்பி கூட அவர் ஊழியக்காரனுக்கு கர்த்தர் டெலிவரி கொடுத்துருவார் ஃபுட்டை. கர்த்தருடைய பாலிசியே வேறு. என்னை எப்படி நடத்துகிறாரு, உங்களை எப்படி நடத்துறாருன்னா நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் என்ன தெரியுமா, ஒன்று நம்ம எல்லாரையும் நடத்துறது கர்த்தர். சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒருத்தரை பயன்படுத்துகிறாரு, என் வாழ்க்கையில் உங்களை பயன்படுத்துகிறார், அவ்வளோதானே தவிர எல்லாரும் நடத்த போகிறது யார்? நானா? அவரால் தான் நம்ம வாழ்கிறோமே தவிர நம்மால் அவர் வாழ போகிறது இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு நான் ஒவ்வொரு முறை கொடுக்கும் போதெல்லாம் கனம் பண்ணணும். சிலருடைய மென்டாலிட்டி வேறு மாதிரி இருக்கு. ஒரு ஏழை ஊழியக்காரனுக்கு கொடுக்கலாமே. நீங்கள் சில நேரத்தில் சில ஏழ்மையானவர்களுக்கு உதவி செய்கிறத நான் குறை சொல்லலை. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்குறீங்கன்னு நினைக்கும் பொழுது கர்த்தருக்கு கொடுக்குறதாவே நினைங்க. அது ஒரு ஏழைக்கு கொடுக்குறேன்னு நினச்சிட்டு இப்போ கொடுக்காதீங்க. கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன்னா ஒரே பர்பஸ் தான் இருக்கணும், என்னன்னா அவரை கனம் பண்ணுவதற்காக நான் கொடுக்க போகிறேன். அந்த உணர்வோடு தான் கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா அந்த கனத்தை வந்து ஆராதனையிலும் கொடுக்கணும், அந்த நேரத்திற்குள்ளும் கொடுக்கணும், அவரை கனம் பண்ணுவோம். நான் சொல்லுவேன், அதாவது அப்போ கம்மியான காசை கொடுக்கக்கூடாது. 2 காசு போட்ட விதவையை கூட அவர் பார்த்தார். ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? அவளிடத்தில் உள்ளதையெல்லாம் கொடுத்தார். அவருக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன நல்லா தெரியும், ஏன் ஸ்டேட்டஸ் என்ன நல்லா தெரியும். ஒரு நாளைக்கு நான் காஃபி குடிக்க எவ்வளோ செலவு பண்ணுறேன், டீ குடிக்க எவ்வளோ செலவு பண்ணுறேன், என் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன், என் ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கும் தெரியும். அப்போ என்னுடைய ஸ்டேட்டஸ்ல நான் என்ன கொடுக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இதெல்லாம் பண்ணிக்கோனா, ஆனால் கர்த்தருக்கு ஒரு மாத்திரம் ஒரு கஞ்சத்தனமான எடுத்து வரேன். பார்த்தீங்களா, பார்க்கும்போது கர்த்தர் என்னை பார்த்து சிரிப்பார். கிடப்பார், இவன் உள்ளம் பாரு எப்படி இருக்குது. நான் சொல்லுவேன், நம்ம பலரை கர்த்தர் ஆசை வச்சிருக்கிறார். சில நேரத்தில் நான் சில விசுவாசிகளை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா பைபிள் வசனம் சொல்லுது, பவுல் சாட்சி கொடுக்குறாருல, அவர்கள் கொடிய தரித்திரத்திலும் கர்த்தருக்கு உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அந்த மாதிரி சிலருடைய வாழ்க்கையை பார்க்குறேன். அவங்களுக்கு இருக்கிற தேவை பெருசு, அவங்க வாங்குற சம்பளம் கம்மி, ஆனால் அதில் கூட உதாரத்துவமாக கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நானும் அப்படி இன்னைக்கு இருக்கணும், நீங்களும் அப்படி இருக்கணும். ஏன்னா நம்ம யாரை கனம் பண்ணுறோம்னா கர்த்தரை கனம் பண்ணுறவங்க. அல்லேலூயா, நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மனதில் அந்த எண்ணம் நமக்கு வேணும். இந்த குடும்பம் கர்த்தரை கனம் பண்ணுற குடும்பமாக இருந்துச்சு. பலி செலுத்துனாங்க, ஆன் தி ஸ்பாட் ஒரு அதிசய காட்சி. உடனே பயம் வந்துருச்சு, செத்துருவோன்னு நினைக்கிறான். ஏன்னா அப்படி ஒன்று பார்த்ததே இல்லை, செத்துருவோம். அந்த அம்மா சொன்னா, 3 காரியம் சொன்னான் மனோ மனைவி. இங்கே பாருங்க, நம்மளை சாகடிக்கணும்னா நம்ம காணிக்கை கர்த்தர் ஏற்றிருக்கவே மாட்டார். 2வது, இதெல்லாம் உங்கள் கண்ணில் காட்டியிருக்கவே மாட்டார். 3வது, இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கவே மாட்டார். நம்மளை காணிக்கையை ஏற்றுக்கிட்டு நமக்கு தேவன் சில காட்சியை காட்டி சில வார்த்தையை சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் என்னன்னா, நம்மளை சாகடிக்க போகிறதில்ல, நம்மளை நிச்சயமாக அவர் வாழ வைக்க போகிறாரு. அதான் அன்றைக்கி அந்த குடும்பம் நம்பிச்சு.
அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தேசத்திற்கே ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பிள்ளையை கொடுத்தார். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், செத்துருவோம், இப்போ மரணம் ரொம்ப சமீபமாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு சோர்வில் நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கி ஒரு வார்த்தை உங்களுக்கு என்ன தெரியுமா? அந்த 3 வார்த்தையை நினைவுபடுத்துகிறேன். உங்களை சாகடிக்கணும்னா இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை வாழ வைக்கணும் அவர் விரும்புறதுனால தான் உங்கள் கையில் இருக்கிற காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். உங்களை வாழ வைக்கணுன்றனால தான் உங்கள் கண்ணு பார்க்குற மாதிரி சில விஷயத்தை பட வைக்கிறாரு. உங்களை வாழ வைக்கணுன்றனால தான் இன்னைக்கு காலையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. விசுவாசமாயிருங்கள், நிச்சயமாய் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அதிசயமானவராக தம்மை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராக உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட வல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், இன்றைக்கு காலையில் அப்படின்னு சொன்ன கையை வைத்து சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தி ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் அதை செய்யுங்கப்பா, நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. எழும்பி நிற்கலாமா? எனக்காக யாவையும் வருது செய்து முடிப்பவரே, எனக்கா முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் ஏசையா சொல்லுவோம், ஏசையா உம்மை தான் என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஆமென், உம்மை தாரே என் முன்னே நிறுத்தி உம்மோடு உம்மோடு ஹல்லேலூயா. இயேசுதேவா உம் சித்தம் ஹல்லேலூயா. இதயத்தின் உம்மோடு உம்மோடு ஆமென் உள்ளத்தில் இயேசுதேவா உம் சித்தம் காலவில் அப்படியே கை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் உங்களுடைய அதிசயக்காரன் விளங்கட்டும். ஆண்டவரே, பரலோக பிதாவே, இன்றைக்கு காலவெளியிலே ஒருமனப்பட்டுள்ள முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், உங்களுடைய நாமம் அதிசயமானவர். இன்றைக்கு காலவெளியில் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் குடும்பங்களில் அந்த அதிசயம் நடைபெறுவதாக. குடும்பமாக சில தேவனுடைய அற்புதத்திற்காய் காத்திருக்க மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். தனிநபராய் காத்திருக்க மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவம் செய்யாவிட்டாலும், மனிதர்கள் செய்யாவிட்டாலும், நாங்கள் நம்பி இருக்கிறவர்கள் செய்யாவிட்டாலும், நீர் போதும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறீர். உம்முடைய கரத்தை விளங்க செய்யுங்க. சரீரத்திலே வியாதியோடு பலவீனத்தோடு இருப்பார்கள் ஏனால் தேவனுடைய மகத்துவ கரம் இறங்கி வந்து ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராக நீரே வெளிப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனோவாவும் குடும்பத்தை போல ஒரு மனதை தாரும். ஆண்டவரே, ஸ்தோத்திரமையா. வெளிப்பாடை விசுவாசிக்கிற குடும்பமாக எங்கள் குடும்பம் இருக்கட்டும். ஜெபம் பண்ணுகிற குடும்பமாய் ஜெபிக்கிற அந்த அனுபவத்தில் எங்களை நடத்தும் ஆண்டவரே. தானே பெரியவன் என்ற எண்ணம் இல்லாமல் ஈகோ இல்லாத குடும்பமாக எங்கள் குடும்பம் ஆண்டவரே கர்த்தரால் கட்டப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்கின்ற குடும்பங்களாக எங்கள் குடும்பங்கள் இருந்து உம்மை கனப்படுத்துகிற அனுபவங்களிலே சிறந்து விளங்க உதவி செய். இந்த காலவெளியிலே வந்த எல்லாரும் பேருடைய இரக்கம் உண்டாகட்டும். அந்த அனுபவங்களை எங்களுடைய சொந்த அனுபவமாய் மாற்றி அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய ஐக்கியம், வழி நடத்துதல்
இந்த மனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு இருப்பார். ஒரு வாழ்த்தி செல்லுங்கள். God bless you. நாளிலிருந்து நடக்கிற உபவாச நாட்களிலே நேரம் ஒதுக்கி வாருங்கள். அதிகாலையிலையோ பகலிலோ வாங்க. இந்த டெஸ்ட் பேப்பர் கொண்டு வந்திருக்கோங்க, பின்னால் கொடுத்துருங்க. தேங்க்யூ.